மணவாளக்குறிச்சி அருகே இறந்த கணவரின் உடலுடன் 5 நாட்கள் வசித்த பெண். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள அம்மாண்டிவிளை கருங்காலி விளையைச் சேர்ந்தவர் சிவா, வயது 74, கூலித்தொழிலாளி. இவருடைய மனைவி ஷைலஜா, வயது 68. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகள் திருமணம் முடிந்து தக்கலையில் கணவர் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். மகன் கேரள மாநிலம் காசர்கோட்டில் வாடகை கார் ஓட்டி வருகிறார். இதனால் சிவாவும் ஷைலஜாவும் வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். காசர்கோட்டில் இருந்து மகன் தந்தையிடம் அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டு பேசுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மகன் செல்போனில் தொடர்பு கொண்டபோது சிவா செல்போனை எடுத்து பேசவில்லை. மேலும் அன்று முதல் சிவாவை வெளியே காணவில்லை. இதனால் மகன் நேற்று தக்கலையில் உள்ள சகோதரியை தொடர்பு கொண்டு தாய் தந்தையை பார்த்து வருமாறு கூறினார். இதையடுத்து அவருடைய சகோதரி கருங்காலி விளையில் உள்ள வீட்டில் வந்து பார்த்தார். அப்போது அங்கு கதவு உள்பக்கமாக பூட்டி கிடந்தது. பின்னர் கதவின் ஓட்டை வழியாக பார்த்தபோது உள்ளிருந்து துர்நாற்றம் வீசியது. உடனே அவர் உறவினர்களின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தார். அங்கு சிவா இறந்த நிலையில் பிணமாக கிடந்தார். மேலும் அவரது உடல் அழுகிய நிலையில் இருந்தது. அருகில் தாய் ஷைலஜா எதுவும் தெரியாதவராக இருந்ததை பார்த்து அந்த பெண் துடிதுடித்து போனார். இதுகுறித்து மணவாளக்குறிச்சி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினர். அப்போது ஷைலஜா மனநிலை பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்தது. கணவர் இறந்தது கூட தெரியாமல் 5 நாட்களாக அவர் பிணத்துடன் வசித்துள்ளார். அதே சமயத்தில் ஷைலஜா உணவு தண்ணீர் எதுவும் சாப்பிடாததால் மிகவும் சோர்வான நிலையில் இருந்தார். அவருக்கு உறவினர்கள் உணவு கொடுத்தனர். இதையடுத்து சிவாவின் பிணத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.